சில பேர் நம்ம வந்து சில படங்கள பாருங்க அப்படின்னு சொல்லி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரி வந்து ரீல்ஸ்ல பார்க்கும்போது ஒரு அற்புதமான ஒரு ஃபீல வந்து இந்த படம் குடுக்கும் அப்படின்னு சொல்லி வந்து எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு ரீல்ஸ் ஒண்ணு அனுப்பியிருந்தாரு. பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப புடிச்சிருந்தது அந்த ரீல்ஸு. ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் குடுத்துச்சு. ஜிம் கேரி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தி நம்பர் 23 அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருப்பாப்ல. ரொம்ப அற்புதமான படம். அந்த படம் வந்து எனக்கு ஒரு த்ரில்லிங்கான சப்ஜெக்ட். ஸோ அப்படி பார்த்துருந்தேங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த ப்ரூஸ் ஆல்மைட்டின்னு ஒரு படம் இருக்குல்ல, அந்த படம்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவருக்குன்னு ஒரு தனி பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் இருக்கும். ஆனா, ஜிம் கேரியோட லைஃப்லயே வந்து ரொம்ப எமோஷனல் கனெக்ட் ஆன ஒரு காமெடி படம் அப்டின்னா, இந்த படம் தான் அப்டின்னு சொல்லுவாங்க. இது காமெடி அப்டிங்கிற விஷயத்த விட, நம்மளோட லைஃப்‌க்கு ரொம்ப நெருக்கமான திரைப்படம் அப்டின்னு சொல்லி வந்து இந்த ட்ரூமேன் ஷோ அப்டின்னு சொல்லி வந்து இந்த ஒரு படத்த சொன்னாங்க. சரி அதுக்கப்புறம் தான் இந்த படம் பார்க்கணும் அப்டிங்கிற எண்ணம் வந்துச்சு. நானு பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நல்ல படம். ஒரு செகண்ட் கூட சாப்பிடாம கூட உட்கார்ந்து ஒரு படத்த பார்த்தேன்னா, அது இந்த திரைப்படம் தான். அவ்வளவு அற்புதமான ஒரு ஃபீல குடுத்துச்சு. 1998ல வந்து ரிலீஸ் ஆன படம். அந்த டைரக்டர் பேர் அதெல்லாம் வந்து விக்கிபீடியால இருக்கும். நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த படத்துடைய மெயின் கோர் கான்செப்ட் என்னன்னே சொல்றேன் நான். சொன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். ஏன்னா படத்தோட கதையும் சொல்றேன். அத நீங்க வந்து விஷுவலா நீங்க போய் பார்த்து அந்த படத்த நீங்க உணருங்க அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, படம் முழுசா பார்க்கணுங்கிற வந்து நேரமும் இல்லாம இருக்கும். அந்த மாரிலாம் இருக்கனால நான் மொத்தமா சொல்றேன். ட்ரூமேன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஜிம் கேரி அவர்களுடைய கேரக்டர். அவர் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து, படம் ஆரம்பிக்கும்போதே சொல்றேன். படம் ஆரம்பிக்கும்போது 10,999வது நாள்லருந்து ஆரம்பிக்குது. எதுக்கு இந்த நாள்லருந்து ஆரம்பிக்குது? அ அதாவது ஜிம் கேரியோட கேரக்டர் அந்த இடத்துல வாழ ஆரம்பிச்சு, பொறந்ததுலருந்து 10,999வது நாள். 10,909வது நாள். ஸோ, அதுலருந்து படம் ஆரம்பிக்குது. நம்ம ஆரம்பிக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இவரு ஒரு நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு அழகான ஒரு தீவு. அந்த தீவுல வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி காலைல கிளம்பி போறாரு. ஒரு கம்பெனில போய் வேலை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் வீட்ல ஒய்ஃப் இருக்காங்க. ஒய்ஃப் கூட வந்து பேசுறாரு, ஜாலியா இருக்காரு. அதுக்கப்புறமேட்டு டெய்லி ஃப்ரெண்ட்ஸ் வேலைக்கு போகும்போது ஃப்ரெண்ட்ஸ மீட் பண்றாரு. ஃபர்ஸ்ட்டு முன்னாடி இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குட் மார்னிங் சொல்றாரு. அந்த சீன் ரொம்ப அற்புதமான சீன். ஃபர்ஸ்ட்டு சீனும் அதே தான். கிளைமேக்ஸ் சீனும் அதே தான். அவர் என்ன சொல்லுவாருன்னா, காலையில யாருக்கோ ஒருத்தருக்கு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவாரு. ஒருவேள நான் உங்கள மறுபடியும் பார்க்கல அப்படின்னா, குட் ஆஃப்டர்நூன், குட் நைட் அண்ட் குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரு போவாரு. ஸோ, அது வந்து ஒரு அழகானது. இங்கிலீஷ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, படம் பார்த்தீங்கன்னா, அதோட அந்த ஃபீல் என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரியும். எதுக்கு அந்த சீன சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அப்படி வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது, இவருக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் கிடைக்குது. என்ன நம்ம வந்து ரெகுலரா ஒரே மாரி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வந்துகிட்டே இருக்கு இவருக்கு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இவரோட லைஃப் ஓடிட்டு இருக்கும்போது, நம்ம என்ன சொல்றாங்க, நார்மலா ஒரு ஃபுல் ஸ்க்ரீன்ல படம் காட்டும்போது, திடீர்னு வந்து ஒரு சின்ன கேமராக்குள்ள இருந்து அவர் பார்க்குற மாரி ஒரு ஃபீல். அதாவது உதாரணத்துக்கு, பிக் பாஸ் இருக்குல்ல. பிக் பாஸ்லேருந்து ஒவ்வொரு கேமரா வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாரி வந்து ஒரு தோற்றம் நமக்கு வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்பதான் சொல்றாங்க, இவரோட லைஃப பார்த்துக்கிட்டு யாரோ ஒருத்தவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி ஒரு தோற்றம் வருது. அப்பதான் வந்து அந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் நமக்கு வந்து ரிவீல் பண்றாங்க. எப்படின்னா, இந்த ட்ரூமேன் அப்படிங்கிற மனுஷன் வந்து பொறக்கறதுக்கு முன்னாடி கருவுல இருந்த டைம்ல இருந்து, அவரு வந்து அந்த 30 வயசு வரைக்கும் வாழ்ற வரைக்குமே, அவர வந்து ஒரு தீவுல ஒரு ஆர்ட்டிஃபிஷியலா கிரியேட் பண்ண ஒரு தீவு. ஒரு பெரிய ஒரு தீவு. அதுல வந்து ஒரு 5000 கேமரா வச்சுட்டு, அவரு பொறந்ததுலருந்து அவர் வளர்ற வரைக்கும் ஒவ்வொரு மொமெண்ட்டையும் பிளான் பண்றாங்க. அதாவது ஒரு டிவி ஷோ வந்து கிரியேட் பண்றாங்க. அந்த டிவி ஷோ பேர் தான் இந்த ட்ரூமேன் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குழந்தைக்கு அ இவங்களே ஸ்கிரிப்ட் பண்ணி, வாழ்க்கையில வந்து அவங்களுக்குன்னு யார் அப்பாவா இருக்கணும், யார் அம்மாவா இருக்கணும், சின்ன வயசுல அவங்க அப்பா வந்து எப்போ அவங்க கூட விட்டு அவங்க அப்பா வந்து எப்போ இறந்து போணும், அம்மா மட்டும் தான் கூட இருக்கணும், அம்மா என்ன டயலாக் பேசணும், அவங்க வந்து மொதல்ல ஸ்கூல்ல வந்து யார் ஃப்ரெண்டா இருக்கணும், அதுக்கப்புறமேட்டு லவ்வர் யாரா இருக்கணும், அவருக்கு லவ் வரணுமா வேணாமா, எந்த பொண்ணு கூட லவ் வரணும், இப்படிங்கிற பல விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணி அத வந்து அந்த ஒரு கேரக்டர் மேல வந்து திணிக்கிறாங்க. லைஃப்ல இவரு என்ன நினைக்கிறாரு, அந்த ஷோவ பண்ற அந்த டைரக்டர் என்ன நினைக்கிறாருன்னா, அ வெளி உலகம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கருணையற்ற உலகம் மாதிரி. ஆனா, இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள நம்ம வந்து பிரிப்பேர் பண்ணி, பிளான் பண்ணி குடுத்தோம்னா, அத அவங்க ரசிப்பாங்க அப்படின்னு நினைச்சுட்டு, அவர் ஒரு மென்டாலிட்டில வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஆனா, இவருக்கு என்ன தெரியுமா? சின்ன வயசுல இருந்தே வந்து இவருக்கு வாழ்ந்துட்டு இருக்கும்போது, நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நீங்க என்னதான் ஒரு கேரக்டர் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு மனுஷனுக்கு சுத்தி என்னதான் அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாலும் கூட, அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட இது இருக்கும்ல, ஐடியாஸ் இருக்கும்ல. அந்த ஐடியா என்னன்னா, அவருக்கு வெளி உலகம்லாம் போடணும். ஃபியூஜின்னு ஒரு ஏரியா இருக்கு. அங்க போணும் அப்படிங்கிற மாரி பல ஐடியாஸ்ல வச்சிருப்பாரு. ஆனா, அதெல்லாம் செய்ய விட மாட்டாங்க. அத செய்யறதுக்கு இவரு ஏதாவது முயற்சி பண்ணுவாரு. கப்பல்ல போயிட்டு, அந்த கப்பல்லேருந்து அந்த தீவ விட்டு வெளிய போணும்னு சொல்லி பிளான் பண்ணுவாரு. போனா விட மாட்டாங்க. ஏதாவது விஷயத்த வச்சு தடுப்பாங்க. அதே மாதிரி வந்து அவர் கூட நடிக்கிற ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவருக்கு வந்து உண்மைய சொல்லுவாங்க. இது வந்து ஷோ. உன்ன எல்லாரும் ஏமாத்துறாங்க. இது எல்லாமே ஃபேக் அப்படின்னு சொல்ல வருவாங்க. அவங்களையும் தடுப்பாங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அதாவது அந்த ஒரு தனிப்பட்ட மனிதன் ஏன்னா நமக்கே ஒரு லிமிட்டுக்கு மேல என்ன ஆயிடும்னா, எதுக்கு ஒரு மனுஷன போய் இப்படி சித்திரவதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மனுஷனுக்கு எல்லா விஷயங்களுமே ஃபேக்கா இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், வாழ்க்கை எப்படி இருக்கும்? மனசு எப்படி வலிக்கும்? நீங்க அத முதல்ல புரிஞ்சுக்கணும். எப்படின்னா, ஒரு அந்த குழந்தைக்கு என்ன தேவை அப்படிங்கிற விஷயத்த குழந்தை தான் உணரணும். கருவுல இருந்து
30 வயசு வரைக்குமே அத்தனை விஷயங்களையுமே அந்த குழந்தைக்கு கிடைச்ச ஒவ்வொரு விஷயமே ஒவ்வொரு விஷயமே ஃபேக்கான விஷயம்னா என்ன பெயின்ஃபுல்லான சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறத வந்து உணர முடியும் இந்த படம் நீங்க பார்த்தீங்கன்னா. அப்புறம் என்ன பண்றாரு, இவர் கூட நடிச்சிட்டு இருக்காங்கல்ல, நடிப்பாங்கல்ல, அந்த பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு வந்து சொல்லும், இது வந்து ஒரு பொண்ணு வந்து என்ன சொல்லும்னா, இது வந்து ஃபேக்கா வந்து நடத்துற ஒரு இது, இங்க இருக்கிற எல்லாருமே ஆர்டிஸ்ட் தான், இது வந்து ஒரு ஷோ, உன்னை வச்சு ஷோ பண்றாங்க, நீ வந்து ஏமாந்துடாத அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் மீறி அந்த பொண்ணை வந்து அந்த ஷோ விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. அதற்கு பிறகு இந்த டைரக்டர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷமா ப்ரோக்ராம் நடக்குது. எல்லா மக்களுமே, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இவரை பற்றி இந்த ஷோவை பார்த்துட்டு இருக்காங்க ரெகுலராக. எப்படி பிக் பாஸ் வந்து நம்ம 100 நாட்கள் உட்காந்து பார்க்குறோமோ அந்த மாதிரி வந்து இந்த ஷோவை வந்து உலகம் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்க்கும்போது என்ன ஆயிருது அப்படின்னா வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கருத்துக்கள், இல்லை எப்படா இவனுக்கு இந்த முடிவு எடுக்குமா, இந்த இடத்த விட்டு அவன் வெளியே போவானா, இல்லை இதுக்குள்ளேயே வந்து வாழ்க்கையை வந்து முடிச்சுப்பானா அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இந்த டேரக்டர் கண்ணில் எல்லா இடத்துலையும் கேமரா வச்சிருக்கிறது இவருக்கு தெரிஞ்ச உடனே இவர் என்ன பண்ணுறாரு, எல்லா இடத்துலையும் கண்ணில் மண்ணை தூக்கிட்டு அங்கே இருக்கிற அந்த பெரிய ஒரு கடல் இருக்குது, அந்த கடலை நோக்கி வந்து போயிடலாம், அப்படி கடலில் இருந்து அதை நோக்கி நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து அவர் அங்கேருந்து கிளம்பி போகிறார். போட்டில் போயிட்டு இருக்காரு. அந்த போட்டில் போயிட்டு இருக்கும்போது தெரியுது ஒரு லிமிட்டுக்கு மேலே போட்டே போகாமல் ஒரு பெரிய செவுத்தில் போய் முட்டுது. வானம் மாதிரி ஒரு செவருக்கு அந்த செவுத்தில் போய் முட்டுது. முட்டும்போது தான் அவருக்கு தெரியுது, நம்ம வந்து ஒரு வாழ்க்கையில் இத்தனை வருஷமா அவர் வந்து என்னன்னா இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற அந்த டவுட்ல மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கிறவர் அந்த கடலை தாண்டி போயிட முடியும்னு நினைக்கும் போது அந்த செவுத்துல போய் முட்டும் போது அப்பதான் அவர் புரிஞ்சுக்கிறாரு, நம்ம இப்படி ஒரு அடைக்கப்பட்ட ஒரு இடத்துல இருக்கோம், ஒரு சிறைக்குள்ள தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத முடிவு பண்றாரு. அந்த இடத்துல ஒரு படிக்கட்டு இருக்கு, அந்த செவுத்துக்கிட்ட ஒரு படிக்கட்டு, அந்த படிக்கட்டில் ஏறிட்டு அதுக்கிட்ட ஒரு எக்ஸிட்னு சொல்லிட்டு வந்து வெளியே போகிறதுக்குன்னு ஒரு டோர் இருக்குது, அந்த டோர் ஓப்பன் பண்ணுறாரு. அந்த டோர் ஓப்பன் பண்ணும்போது அந்த டேரக்டர் அது வரைக்கும் வந்து ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு இவர்கிட்ட சொல்லி புரிய வைக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணுவார். பட் ஆனால் என்ன ஆயிரும், அந்த டேரக்டர் வந்து கடைசியில் வேறு வழியே இல்லாமல் பேச வேண்டிய நிலைமாயிரும். நான் உனக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணினேன், நீ வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சூழ்நிலையை நான் உனக்கு உருவாக்கி கொடுத்தேன், அதனால வந்து நீ என்னை விட்டு போயிடாத, இந்த இடத்த விட்டு போகாது, இதுதான் உனக்கு சரியான இடம், இந்த வெளி உலகம் உனக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்காது அப்படின்னு சொன்னாங்க. அந்த டோருக்கு பக்கத்தில் நின்றுட்டு யோசிப்பார் ஹீரோ. திரும்பி நின்றுட்டு அதே தான் சொல்லுவார், இந்த உலகத்துக்கு நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிற, உலகமே உன்னை பார்த்துட்டு இருக்குது, லைவ்ல பார்த்துட்டு இருக்கு, நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிற அப்படின்னு சொன்னோன்னே, நான் மறுபடியும் உங்களை பார்ப்பனா இல்லையான்னு எனக்கு தெரியல, அப்படி பார்க்குற வரைக்கும் குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புவார். அதாவது அங்கேருந்து கிளம்புறேன், எனக்கு இந்த வாழ்க்கையை பிடிக்கல, நீ என்னதான் என்னை வந்து தங்கத்தட்டில் வச்சு தாங்கினாலும் சரி, என்னதான் என்னை வந்து இப்போ கஷ்டம் எனக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கொடுத்தாலும் சரி, இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலை இல்லாத தன்மை இருக்குல்ல, அதுதான் அழகான விஷயம் இந்த உலகத்தில் அப்படிங்கிறத உணர்ந்துட்டு அவர் வெளியே போகிறாரு. இவருக்கு ஹெல்ப் பண்ணனா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த முடிவை வந்து பார்த்தீங்கன்னா ரசிக்கிறாங்க. இந்த ட்ரூமேன் அப்படிங்கிறவனுடைய அந்த முடிவை ரசித்து எல்லாருமே கொண்டாடுறாங்க, உலகமே கொண்டாடுது அப்படிங்கிறதோட படம் முடியுது. எதுக்கு இந்த ஒட்டுமொத்த கதையுமே நான் சொல்கிறேன் அப்படின்னா, சில படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கறதுக்கு நேரம் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. பட் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த படத்தை விஷுவலாக பார்க்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. பார்த்து முடிச்ச உடனே உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பேசுகிறேன். இந்த மாதிரியான நல்ல திரைப்படங்கள் வந்து ஏதாவது படங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள், அதை பற்றி நம்ம நிறைய பேசணும். ஏன்னா இங்கே இப்போ இருக்கிற மனிதர்களுக்குள்ள நிறைய நெகட்டிவிட்டியான விஷயங்கள் இருக்குது. வாழ்க்கைக்கான ஒரு தத்துவத்தை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. தனிமை அப்படிங்கிறது எவ்வளோ கொடுமையானதுங்கிறது எனக்கும் தெரியும். நம்மளுடைய ஜிம் கேரி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒரு 30 வருஷத்தை அந்த தனிமை இல்லை, சுற்றி இருக்க எல்லாமே ஃபேக்கான விஷயங்களை வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. நான் வந்து கடந்த ஒரு 2 வருஷத்தில் தனிமை அப்படிங்கிற விஷயத்த முழுமையாக உணர்ந்திருக்கேன். 16 வருஷம் வந்து ஒரு பேச்சுலர் வாழ்க்கை வாழும்போது எனக்கும் பல விஷயங்கள் வந்து இதில் கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. நம்ம கூட யாருமே இல்லை, நம்ம கூட இருந்தவங்க ஃபேக்காக இருக்காங்க. இது வெறும் அந்த ட்ரூமேன் ஷோ அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டரை மட்டுமே நீங்கள் வச்சு பார்க்காம உங்களோட லைஃப் கூட வந்து லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்மளை சுற்றி இருக்க எல்லாருமே வந்து உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது. கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ எதுவுமே நிலையில்லாத தன்மையில் தான் இந்த உலகத்தில் இருக்குது. ஸோ அந்த நிலையில்லாத தன்மையை ஏற்றுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த படம் ஒரு அற்புதமான தத்துவமாக சொல்லுது. உங்களுக்கு நேரம் கிடைச்சா இந்த படத்தை பாருங்கள். கண்டிப்பாக எனக்கு மறுபடியும் வந்து இந்த படத்தில் இருக்க சில சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறந்து போகும்போது கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நான் கண்டிப்பாக பார்ப்பேன். ஒரு 3-4 மாதம் கழிச்சு கண்டிப்பாக பார்ப்பேன். இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். மனசு எப்படிலாம் வந்து நமக்கு சலனப்படுதோ, சோர்வடையுதோ, அப்போல்லாம் நம்ம மனசுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குற படங்கள்லாம் இருக்குல்ல, அந்த படத்தெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப உத்வேகத்தை கொடுத்துச்சு. உங்களுக்கும் கொடுக்குன்னு நம்புகிறேன். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க சினிமா.